Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 2020 ஆண்டின் 2வது தொடர் கூட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே இந்த கூட்டத்தை நாம் சிறப்பாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆரம்பிக்கும்படியா இருக்கிறோம். கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்து நம்முடைய பாடல் கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் கூடியிருக்கிறோம். சென்னை மெட்ரோ செக்ஷன் பகுதி ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் மாலை கூட்டத்தை நீர் விசேஷ விதமாய் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளுங்க. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நிகழ்ச்சி, இந்த ஆராதனை, ஆண்டவரே, இந்த கூட்டம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம் மத்தியிலே நமக்கு விசேஷமாக பாடல் கூட்டத்தை நடத்தி கொடுப்பதற்காக சேட்பட் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஆவலோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். நாம் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை வேளையில துதிகளுக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன் தாமே நம் மத்தியில வாசமாயிருந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபத்தோடு இந்த மாலை நேரத்துல நம்முடைய பாட்டு கூட்டத்தை துவங்குவோம். ஏசாயா பக்தன் சொல்லுகிறார், துதி நம்முடைய வாழ்க்கையில் உடையாக இருக்கிறது. ஆகவே நாம் நல்ல வஸ்திரங்களை தரித்திருப்பது அவசியம். அதே போல துதி ஒரு உடை என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஆகவே நாம் சிறப்பான இந்த பாடல்களால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்துல அன்பான சேட்பட் திருச்சபை விசுவாச பிள்ளைகளை நான் அழைக்கிறேன். அவர்கள் நமக்கு இந்த பாடல் கூட்டத்தை நடத்தி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் கேக்குதா பாஸ்டர்? எஸ். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். எவரும் திருமறை திருப்பாடல்களிலிருந்து பாடலின் ஒன்று நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து
கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அடுத்த பாடலாக சிறிய பாடல் புத்தகத்தில் திருமறை திருப்பாடல்களிலிருந்து 77வது பாடல் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடல். பாடல் புத்தகத்தில் பக்கம் எண் 23, பாடல் எண் 77. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடல். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை
ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அடுத்த பாடலாக நாம் திருமறை திருப்பாடல்களிலிருந்து சிறிய பாடல் பகுதியில் பாடல் எண் 75 பாடுவோம். பாடல் எண் 75 ஓ இயேசு உமதன்பு என்ற பாடல். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது என்ற பாடல். பாடல் எண் 75 பக்கம் எண் 22. எத்தனை பெரியது ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் நிறைந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன். துங்கனை இறங்குமென எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதில் அளிப்பி என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது.
அல்லேலூயா. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மதன்பு. உற்சாகமாக பாடின அன்பான சகோதரர், அவருடைய குடும்பத்தாரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடல்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தின பிள்ளைகளோடு கூட தேவன் தாமே இருப்பாராக. இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த மாலை வேளையிலே நாம் இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக சென்னை மெட்ரோ செக்ஷனுடைய தலைவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் மறுபடியுமாக இந்த மாதத்திலே 14 நாள் கூட்டங்கள், தொடர் கூட்டங்கள் நடத்துவதற்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சென்னை பட்டணத்தின் ஊழியங்களை இவ்விதமாக இந்த ஜூம் கூட்டத்தின் வழியாக தேவன் ஆசீர்வதித்து வருவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவதாக நம்முடைய யூனியன் அலுவலக தலைவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய யூனியன் அலுவலர்கள் அவ்வப்போது நம்முடைய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்து வருகிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்த விதமாக இந்த நாளிலே விருந்தினர்கள் அநேகர் நம்முடைய ஜூமுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பல திருச்சபையிலிருந்து புதிய விசுவாச பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆங்காங்கே இருந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த 14 நாட்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இன்னும் விசேஷமாக எல்லா சபை போதகர்களுக்காகவும், சென்னை மெட்ரோ செக்ஷன் சபை போதகர்களுக்காகவும், குடும்பங்களுக்காகவும், எல்லா விசுவாச குடும்பங்களையும் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே இந்த மாலை நேரத்தில் 2020 இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்திலே நம்முடைய கூட்டத்தை ஆரம்பிக்கும்படியாக அருமையான சேத்துப்பட்டு திருச்சபை விசுவாச பிள்ளைகள் இந்த கூட்டத்தின் ஆரம்ப பாடலை நமக்காக பாடுவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து அவர்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. சேத்பட்டு அன்பு பிள்ளைகள் நம்முடைய கூட்டத்தின் ஆரம்ப பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, நேசரின் கரங்களே தேற்றுமே, இயேசுவின் காயங்கள் ஆற்றுமே. கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. சோர்ந்து போன உன் உள்ளம் பார்க்கிறார், உடைந்து போன உன் நெஞ்சம் காண்கிறார்.
சோர்ந்து போன உன் உள்ளம் பார்க்கிறார், உடைந்து போன உன் நெஞ்சம் காண்கிறார். அழைத்த தேவன் உன்னை நடத்தி செல்வார், அழைத்த தேவன் உன்னை நடத்தி செல்வார். கண்ணீரை துடைப்பார், கவலைகள் மாற்றுவார். கண்ணீரை துடைப்பார், கவலைகள் மாற்றுவார். புது ஜீவன் ஊற்றுவார், புது சிருஷ்டியாக்குவார். கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. நேசரின் கரங்களே ஏற்றுமே, இயேசுவின் காயங்கள் ஆற்றுமே. கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. அவருக்கான உன் நிலைப்புகள் பார்க்கிறார், அவருக்கான உன் அலைச்சல்கள் காண்கிறார். அவருக்கான உன் இழப்புகள் பார்க்கிறார், அவருக்கான உன் அலைச்சல்கள் காண்கிறார். நீதி தேவன் உனக்கு நியாயம் செய்வார், நீதி தேவன் உனக்கு நியாயம் செய்வார். நிச்சயம் பலன் தருவார், உறுதியாய் உயர்த்திடுவார். நிச்சயம் பலன் தருவார், உறுதியாய் உயர்த்திடுவார். தோல்வியில் ஜெயம் தருவார், வியாதியில் சுகம் தருவார். கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. நேசரின் கரங்களே ஏற்றுமே, இயேசுவின் காயங்கள் ஆற்றுமே. கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. ஆரம்ப பாடலாக சிறப்பான பாடலை பாடின அருமையான சகோதரர் வர்கீஸ் அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. நாம் இந்த நாளின் 4வது நாள் கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளின் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் மத்தியிலே குரோம்பட் திருச்சபையினுடைய மூப்பர் அருமையான எல்டர் ஆண்டனி ராஜ் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை இப்பொழுது ஜெபத்திலே வழிநடத்தும்படியா இருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமாக. அவர் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த மாலை நேரத்திலே 4வது நாள் கூட்டத்தொடரிலே காணொலி காட்சி மூலமாக சகோதரர்கள் யாவரும் ஒருமித்து உண்மை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வேளையில கூட பேசுகிற தாசர்களை நீர் மறைத்து பேசும்படியாகவும், ஆண்டவரே தனிமைப்படுத்துகின்ற காலத்திலே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கிறது என்று தாவீது சொன்னது போல நாங்கள் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த காணொலி காட்சியின் மூலமாக சகோதரர்கள் யாவரையும் சந்திப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்ளும்படி
நீர் கிருபை புரிந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4வது நாள் மீட்டிங் ஆண்டவரே நல்லபடியாக நடைபெறும்படியாகவும், தொடர்ந்து இந்த 16 நாட்கள் தேவ தயவும் கிருபையும் இரக்கமும் பிள்ளைகள் கூட சேர்ந்து சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இந்த கூட்டத்திலே தொடர்ந்து பங்கேற்கும்படியாகவும், தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவனை அனுகிரகம் புரிந்தரலும். மேலும் சுவாமி, இந்த காலகட்டத்திற்கு தேவையான எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆயுசையும் நீர் கட்டளையிட்டு தேவ சமூகத்திலே நாங்கள் இளைப்பாறுவதற்கு தகுதிப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும் பேசுகிற தாசர்களையும் அனைத்து திருச்சபை உறுப்பினர்களையும் ஆண்டவரே, இந்த மீட்டிங்க்கு தங்களுடைய பங்கை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தூய் ஆவியானவர் இறங்கும்படியாகவும் வெற்றியின் பாதையிலே வழிநடத்தும்படியாக தேவனை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஜெபத்தில் நம்மை வழிநடத்தின அருமையான எல்டர் ஆண்டனி ராஜ் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஜெபத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே நாம் ஒரு சாட்சியை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, மிக சுருக்கமாக அன்பான சகோதரி திருமதி அருள்செல்வி அவர்கள், திருவள்ளூர் திருச்சபையை சார்ந்த திருமதி அருள்செல்வி அவர்கள் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு நன்மையை இந்த மாலை நேரத்துல இந்த கூட்டத்தின் வழியாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு அருமையான சாட்சியை நம் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறார்கள். Thank you, Pastor. Thank you for this opportunity. இந்த இணைய நிகழ்நிலை கூட்டத்திலே இணைந்திருக்கிற பாஸ்டர்ஸ் அண்ட் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருநின்ற ஒரு கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றேன். அண்ட் பாஸ்ட் 6 months லாக்டவுன் தொடங்கினதுல இருந்து வித்தவுட் எனி லீவ் ஐ ஹாவ் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம். last year செப்டம்பர்ல I was affected severely with dengue. 3 types of dengue, IgG, IgA, IgM, மூணுமே எனக்கு பாசிட்டிவா இருந்து ரொம்ப சீரியஸா பழக்கவே முடியாது. 25,000 பிளேட்லெட் கவுண்ட் வரைக்கும் போயிட்டு தென் காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்து I was recovered. By God's grace I survived. As you all know, dengue வந்தாலே immunity level ரொம்ப கீழே போயிடும். ஸோ இந்த பேண்டமிக்ல எனக்கு தெரியும் my immunity level is very down, but still I had to work பண்ணணும், டெய்லி போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தினாலும் இல்லை, பட் இந்த சமயத்துல நம்ம வேலை செய்யலைன்னா வேற எப்ப செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கடமை உணர்ச்சிக்காக கூட நான் இந்த பேண்டமிக் ஃபுல்லா ஒர்க் பண்ணினேன். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் லாஸ்ட் 6 months எனக்கு கொரோனா வரல, இல்லைன்னா ஐ வுட் ஹவ் காட் ரெசிஸ்டட், இல்லைன்னா போயிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். பட் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் மழையில நனைஞ்சேன், பட் ஒரு லைட்டான ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலையா ஐ ஸ்டார்டட் வித் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் எல்லாம் இல்லை, பட் ஐ ஹேட் அ வெரி சிவியர் பாடி பெயின். தெர் இஸ் நோ வேர்ட் டு டிஸ்கிரைப் தட் பாடி பெயின். என்ன சொல்றது, அப்படியே க்ரஷ் பண்ண மாதிரியான ஒரு பாடி பெயின் அது. அது மட்டும் என்னால பெட்ல இருந்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. தென் டெஸ்ட் கொடுத்தப்போ நெகட்டிவ் வந்துருச்சு எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ டெஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சு, பட் பாடி பெயின் இவ்வளோ சிவியரா இருக்கு அப்படின்னு சரி இதுக்கு ஒரு சிடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் நைட்டு திடீர்னு கூப்பிட்டாங்க, இப்போ ஃப்ரீயா இருக்குது வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. திருவள்ளூர் ஜிஹெச்க்கு யாரும் வரமாட்டாங்க கூட கூப்பிட்டாலும். ஐ வாஸ் வெரி சிக், என்னால் எழுந்திருக்கவே முடியல. பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரபிள் எனிபடி. எல்லாருமே ஜிஹெச்க்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, பிகாஸ் அந்த கொரோனா வார்டு இருக்காங்க தனியா, அதுக்குள்ள கேம்பஸ்குள்ள வர்றதுக்கு. ஸோ அந்த லைட்டா ட்ரிசிலிங் வேற. ஸ்டில் ப்ரேயர் பண்ணிட்டு I took my 2-wheeler and went to திருவள்ளூர் ஜிஹெச். அங்க சிடி பார்க்கும்போது உடனே ரிப்போர்ட் கிடைக்காது, பட் அவங்க அந்த வீடியோல எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. I saw that it was so visible, so many patches was there in my lungs. Nearly 20 to 25% capture ஆயிட்டு இருந்துச்சு. லீஷன்ஸ் இருந்துச்சு, 2 லோவர் லோப்லயும் லீஷன்ஸ் இருந்துச்சு. என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. why God gave this to me அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். and somehow I managed to come home. வந்ததும் I isolated myself in a separate room. My worry was my children were with me, husband staying out of station.
ஸோ மை சில்ட்ரன் இஸ் வித் மீ. அவங்க அதுக்கு முன்னாடி 4 நாள் நான் சிக்கா இருந்த போதும் என் கூடவே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐ கேனாட் சென்ட் தெம் டு எனிபடிஸ் ஹவுஸ். அட் தி சேம் டைம் எனக்கு இப்போ வந்து இவ்வளோ சிவியரா இருக்கு. ஸோ என் கூடவும் நான் வச்சுக்கணும் அண்ட் அவங்கள நான் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதையும் நான் பண்ணணும். பட் ஐ எம் டெரிபிளி சிக். I quarantined myself in my another room and my little son was too obsessive. நான் அவனை கிட்ட சேர்க்கல, அவன் கூட படுக்கல, அவனை அவாய்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸ்டில் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ஹிம் அண்ட் ஐ தனியா படுத்துட்டு இருந்தேன். எனக்கே தெரியாம ஒரு நாள் நைட் வந்து அவன் என் பக்கத்துல படுத்துன்னு இருந்திருக்கிறான். எனக்கு தெரியல தூக்கத்துல. அடுத்து அப்புறம் தேடிட்டு சிஸ்டர் வந்து தேடிட்டு பார்க்கும்போது அவன் என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறத பார்த்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என் குழந்தைங்களுக்கு அது வந்துருமோ அப்படின்ட்டு. அப்புறமா டெஸ்ட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் பாக்குறதுக்கும் யாரும் இல்லை. ஐ டென்ட் கெட் மச் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட். எல்லாரும் ஃபோன் பண்ணி இதை குடி அதை குடி அதை சாப்பிட்டு இதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் ஒரு அந்த குரூஷியல் பீரியட்ல மை டாட்டர் ஹெல்ப் மீ லிட்டில் பிட். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ப்ரே, ஜஸ்ட் கிவ் மீ சம் ஸ்ட்ரென்த் லார்ட் தட் I have to take care of my children. Then I slowly, with that pain itself, I went and cooked for my children. And house maid வரமாட்டாங்க, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்றதுக்கும் யாரும் உள்ள வரமாட்டாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், குக்கிங், வித் ஆல் திஸ் பெயின் என்னோட கவலை எல்லாம் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் போட்டு 1 வீக் கழிச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. பெருசா எதுவும் நான் ப்ரேயர் பண்ணல. த்ரூ அவுட் தட் பீரியட் ஐ நெவர் ஹேட் எனி டவுட் ஆர் ஸ்கேரி தட் ஐ வில் பிகம் அ சிக். நான் செத்துருவேனோ, நான் சீரியஸ் ஆயிடுவேனோ, ஹாஸ்பிட்டல் போனேனோ, நான் எதுவுமே பண்ணல. வாட் எவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன கிட் கொடுக்குறோமோ அதே கிட்ல அதுல வர அந்த மெடிசன்ஸையே ஐ ஸ்டார்டட். இப்போ முன்னாடி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பாடி பெயின் தான் வந்து வாஸ் மை பிக்கஸ்ட் இஷ்யூ. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் காஃபி. இடையில ஆக்சிமீட்டர் வச்சு நானே சேச்சுரேஷன் செக் பண்ணிட்டு இருந்தப்ப 2 முறை 94, 90 எல்லாம் போயிடுச்சு சேச்சுரேஷன் எனக்கு. பட் அகெயின் ஐ ஸ்ட்ராங்லி ஐ ப்ரேட். கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் ஐ வார்ம் அப் மை ஃபிங்கர்ஸ் அண்ட் ஐ செக் மை சேச்சுரேஷன். அகெயின் இட் வில் கம் டு 98, 99. ஸோ எனக்குள்ளவே வந்து அது வெளியிலயும் காட்ட முடியாம, குழந்தைங்க கிட்டே சொல்ல முடியாம, I was just praying that I should recover soon. I should get a strength to get back and get into my, at least என்னோட குழந்தைங்களை பார்த்துக்கிற அளவுக்காவது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஐ never worried that something will happen to me because I know இது வந்து எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் கண்டிப்பா என்ன கடவுள் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருவாரு. ஐ வில் பி ரெக்கவர்ட் சூன். கண்டிப்பா நான் சீக்கிரம் குணமாயிடுவேன்ற அந்த விசுவாசம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப சீக்கிரமாவே நான் ரெக்கவர் ஆயிட்டேன். ஐ எம் ரெஸ்யூமிங் மை டியூட்டி டுமாரோ. ஐ நோ பிசிக்கல்லா எவ்வளவு நம்ம சிக்கா ஃபீல் பண்ணுமோ அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு சம் எக்ஸ்டென்ட்ல எல்லாம் வந்து வித்வுட் அவர் நாலேஜ் நம்மளோட அந்த டிப்ரெஷன், தனியா இருக்கிறதோட அந்த ரூம்குள்ள இருக்க அந்த டிப்ரெஷன் லெவல், அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் வில் பி வெரி ஹை அண்ட் நம்மளால அது நார்மலா ஹேண்டில் பண்ணவே முடியாது. நானும் 2-3 முறை அந்த மாதிரி ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஐ ஸ்டார்டட் ஸ்க்ரீமிங் அண்ட் க்ரைங் அந்த மாதிரி. even though I know all the consequences and I did that with that. அதுக்கப்புறம் again I prayed, no, I should not become like this. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாதுன்னு திரும்ப praying தான் மனசுக்குள்ள எப்பவுமே என்ன நிற்கும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது அம்மையார் சொல்ற மாதிரி நான் ப்ரேயர்லயே தான் இருந்தேன். அதுக்கான ஃபார்மலா எதுவும் பண்ணலன்னாலும் I'm really so very grateful to the Almighty that he gave me 100% cure and I'm resuming my duty tomorrow. They wanted me so badly, so நான் நாளைக்கு duty join பண்றேன் and I hope that God will give me the strength to ride 2-wheeler and go for a duty. and என் கூடவே இருந்து, வெளியில இருந்து எந்த உதவி இல்லைன்னாலும் என் கூடவே இருந்து என்னையும் என் குழந்தைங்களை பாதுகாத்துக்கிட்ட கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னேன். எவ்வளவு நம்ம வாழ்நாள் முழுக்க கடவுளுக்கு என்ன சொல்லும், நீர் எனக்கு செய்த எத்தனையோ நன்மைகளுக்கு தக்கதாக நான் என்னத்தை செலுத்துவேன்.
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் உமக்கு சாட்சி சொல்லுவேன் தாவீது சொன்ன மாதிரி வாழ்நாள் முழுவதும் நம்ம அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய அன்பை, தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த அதிசயமான அந்த பாதுகாப்பை மற்றவர்களுக்கும் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை கடைசி காலத்திலே வேகமாய் அன்பின் நிமித்தமாக நம்முடைய ஒரு செயல்களின் நிமித்தமாக சின்ன சின்ன அன்புல, சின்ன சின்ன கரிசனையில, சின்ன சின்ன ஹெல்ப்ல நம்ம அதை தெரியப்படுத்தணும். இந்த வாய்ப்பை கொடுத்து மெட்ரோ செக்ஷன் அட்மின்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் சாரி ஃபார் த எக்ஸ்ட்ரா டைம். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சாட்சியை நாம் கேட்டோம். நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், பாதிப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே மிக சிறப்பாக அருமையான சகோதரி அவர்கள் தைரியமாக கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே இந்த சொன்ன சாட்சிக்காக கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல நாம் ஜெப வேலைக்குள் கடந்து செல்லும்படியா இருக்கிறோம். அன்பான போதகர் அஜி சுந்தர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படியா இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அஜி சுந்தர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பெருகவும் நாம் சிறுகவும் ஜெப வேண்டுதலுக்காக நாம் கடந்து செல்வோம். நாம் தொடர்ந்து போதகர் தேவ சகாயம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அவர்கள் மிகவும் உடல்நிலை குறைவற்று காணப்படுகிறார், ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் அறிவோம். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மிஸ்ஸஸ் சரோஜா அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மிஸ்ஸஸ் குமாரி அவங்களுக்கு கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மிஸ்டர் கிறிஸ்டோபர் அண்ட் போதகர் சுவாமிநாதன் இவங்களுக்கு COVID-19 அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம அவர்களாகவும் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை ஷேர்லி அவங்களை சகோதரி ஷேர்லி அவர்களை நான் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சஜி சுந்தர் அவங்க இல்ல, வேற ஆப்ஷன் வேற ஆப்ஷன் சார். போதகர் இன்பநாதன் அவர்களை நான் இந்த ஜெபத்துக்கு ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல உள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சர்வலோகத்தின் ராஜாவே, அப்ப அந்த மாலை நேர 4வது கூட்டத்திலும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறதான உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, தலையிலே ரத்தம் கட்டி போயிருக்கிறதான முடிய ஊழியக்காரர் தேவசகாய ஐயாவை நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவர்கள் கண்களே தயை கிடைக்கவும், பரலோக ஞானத்தால் நிரப்பப்பட்டவும், நல்லதொரு மருத்துவ சிகிச்சை அவருக்கு நடந்து முடிக்கவும், அவருடைய படுக்கையை மாற்றி போட்டு தேவன் எனக்கு செய்தார் என்ற ஒரு நல்லதொரு சாட்சியை கேட்கவும், அப்பா நீர் அவரோடு இருந்து அவரை பலப்படுத்தி சுகபலனை என் தேவரை தந்துடலாம். அப்படியே கர்த்தாவே பாஸ்டர் சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அவரை கண்ணோக்கி பாரும். அப்பா, அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான உங்களுடைய பரிபூர்ண விடுதலை பெற்று தேவ சமூகத்தில் தன்னுடைய பணியை தொடர என் தேவரில் உதவி செய்திடலாம். ஊழியக்காரர்களினுடைய சுகத்தை விரும்புகிற எங்கள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசய அற்புதத்தை செய்து சரீர பலன் பெற்று தேவ சமூகத்தில் நிற்க என் தேவரில் உதவி செய்திடலாம். அப்படியாய் சரோஜா அம்மாவையும் அப்படியாய் குமாரி அம்மாவையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன. மிகவும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறதான உம்முடைய ஊழியக்காரிகள் என் தேவன் உம்முடைய கிருபையால் அவர்களை வழி நடத்தும், படுக்கையை மாற்றி போடும், தேவ சமூகத்தில் சாட்சி சொல்லவும், உம்முடைய பணியை கர்த்தாவே அவர்கள் தொடர்ந்து செய்யவும் என் தேவரில் உதவி செய்திடலாம். கிறிஸ்டோபர் ஐயாவையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ மகிமை தேவ வல்லமை அவர்களை தொடட்டும் தகப்பன. அப்ப அவருடைய பலவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கும்படி என் தேவரில் உதவி செய்து ஜெபித்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது என்ற ஒரு சாட்சியை நாங்கள் பெறும்படி என் தேவரில் உதவி செய்துள்ளோம். இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் பிரியமாயிருக்க என் தேவரில் உதவி செய்துள்ளோம்.
தொடர்ந்து நடைபெறப்படுகிற கூட்டத்தை என் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாட்கள் அனைத்து எங்களுக்கு பயனுள்ளதா இருக்க என் தேவரீர் உதவி செய்யும். எல்லாவற்றுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிதாவே, ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக சகோதரி சாந்தா மேரி அவர்களை ஜெபிக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெப விண்ணப்பமானது இந்த காலகட்டத்தில் பண தேவைகளுக்காக அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கவும். இரண்டாவது பிரசவத்திற்காக சகோதரி ஏஞ்சலின் மற்றும் பிரியா அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க, அவங்களுக்காகவும். AWR மீட்டிங் அதுல பேசக்கூடிய போதற்காகவும் அதில் கேட்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நேற்றும் இன்று மாறாத இயேசு சாமி, எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற அன்பின் தேவனே, பரலோகத்தின் பிதாவை, நித்திய தேவனே, எங்களுக்காகவும் எங்கள் மீறுதலுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிற விதங்களை நாங்கள் உணர்கின்றவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, ஜபத்திலே கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உடைய பாதபடியிலே வைக்கிறேன். ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த பொருளாதார பிரச்சனையிலும் சரி, அநேக குடும்பங்கள் இந்த பண தேவைகளினாலே ஆண்டவரே இருக்கிறார்கள். அந்த பண தேவையை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே பார்த்துக்கூடிய நடத்தி வருகிற தேவனுமா இருக்கிறீர். இந்த பண தேவைகளை ஆண்டவரே நீர் சந்திக்க தேவனுமா இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அதே மாதிரி ஆண்டவரே, பிரெக்னண்டா இருக்கிற சகோதரியை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல ஒரு சுவ பிரசவத்தை இந்த மகளுக்கு நீர் கட்டளையிட்டு தேவன் தாமே அந்த பிரசவத்தை சீரும் சிறப்புமாக பண்ணத்தக்கதாக கிருபை செய்யும். உடல் பலத்தை நீர் தாரும். ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, தாயும் செய்யும் நல்ல முறையிலே நீர் பிரித்தெடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தை வரப்போகுது என்பதை, அந்த மகிமையை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த AW மீட்டிங்கிலே அட்டன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல அநேக விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வாத பெறவும், இதில் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் தேவன் தாமே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல அட்டன் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெசேஜை தரும் பாஸ்ரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ மகனை நீர் ஆசீர்வதித்து தேவ ஆவியானவரை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக தொட்டு நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த மீட்டிங் மூலமாக அநேக பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வரப்போற மீட்டிங்கிலே தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என் தேவ ஆவியானவரே இது அசிவாடத்தக்கதாக கிருபை செய்யும். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த மீட்டிங்கிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் தாமே அவர்கள் வாயில இருந்து வேத வசனங்களை தொனிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வேதாந்தத்துல விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் அப்படின்னு இருக்காங்க. மார்க் 11:24 நீங்கள் எவைகளை விசுவாசத்தினால் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று தேவன் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஜெப விண்ணப்பத்துக்காக தனி ஜெபத்திலும் சரி, குடும்ப ஜெபத்திலும் சரி நாம் ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு விடுதலை தருவார், ஒரு சுகத்தை தருவார். நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்து, நம்மளுக்கு எல்லாவித பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்து விடுவித்து பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜப வேளையிலே அருமையாக ஜபத்தை நமக்கு நடத்தி கொடுத்த அருமையான போதகர் அஜி சுந்தர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அருமையான போதகர் இன்பநாதன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார். திருமதி சாந்தா மேரி அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஏறெடுத்த ஜபத்தை கர்த்தர் கேட்டால் நிச்சயமாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு பதில் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வரும்படியாக
போதகர் ஜோசப் வேத வீரன் அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிற அநேக போதகர்களுடைய குரல்களை, அவர்களுடைய அந்த பிரசங்க துணிகளை நாம் கேட்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அருமையான போதகர் ஜோசப் வேத வீரன் அவர்கள் பம்மல் திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறார்கள். 17 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் கொண்டு வரும்படியாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தை நான் போதகர் ஜோசப் வேத வீரன் அவர்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஆமென். வாய்ஸ் கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் 2 டிவைஸ் ஆன்ல இருக்கு பக்கத்துலயே, அதனாலதான் சவுண்ட் எக்கோ அடிக்குது. 2 டிவைஸ் பக்கத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டிவைஸ்ல நீங்க ஆடியோ எப்போ இப்ப கேக்குதுங்களா? எஸ் பாஸ்டர், எஸ் கிளியரா. இப்ப கேக்குதுங்களா? கரெக்டா இருக்கா? கிளியர் பாஸ்டர். சார் வாய்ஸ் கேக்குதா? Praise the Lord. கேக்குது பாஸ்டர், கேக்குது. தேவனுடைய கேக்குதுங்களா? பாஸ்டர் கேக்குது, ஆடியபிள், நீங்க பேசலாம். ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் நலவழியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். இந்த நாளிலே சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் சென்னை மெட்ரோ செக்ஷன் அலுவலகத்திற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தின் பாதையிலே பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், ஹெட்போன் யூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் இல்லைங்களோ? ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க பாஸ்டர். ஒன் செகண்ட். Praise the Lord. இப்ப கேக்குதுங்களா? Praise the Lord. கேக்குதுங்க பாஸ்டர். ஓகே, thank you பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை ஊழியத்தின் பாதையிலே பயந்து கொடுத்த டாக்டர் ஜான்சன் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அதற்கு அழைத்து என்னுடைய திருச்சபை போதகராக இருந்த என்னுடைய பிரசங்கம் செய்து வைத்து அழகு பார்த்த பாஸ்டர் ஜான் மெலிக்கி அவர்களுக்கும் நான் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 21 ஆண்டு வருடங்களாக என் இருதயத்தை வாஞ்சியா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை புரட்டி பார்க்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதனால் சென்னை மெட்ரோ செக்ஷன் அலுவலகத்திற்கு மீண்டியான் என் நன்றியை செலுத்துகிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கிலே என்னுடைய சத்தம் அல்ல, ஆவியாருடைய சத்தியத்தை கேட்க வந்த உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த இணைப்பிலே இணைந்த ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆலயத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த ஆவியின் அனுமதிக்காக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநேக இடையூறு மத்தியிலும் ஆவியானவர் என்னை கடந்து வந்து என்னை ஆட்கொண்டு நடத்தும்படியாக
பேசக்கூடிய சத்தியத்தை நான் அல்ல, ஆவியாரின் சத்தியத்தை மாத்திரம் கேட்க தேவன் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மிகவும் பயங்கரமான இந்த சூழ்நிலை மத்தியிலே இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கும் போது கல்வி, திருமணம், வேலையின்மை, பொருளாதார நெருக்கடி, சர்வதேச தொற்று நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஊழல் நிறைந்த இந்த உலகத்திலே மற்றும் இயற்கை பேரழிவு, நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதற்கான வழி என்ன? இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது வழி. இந்த நாளில் இதற்கான வழி என்ன, இதற்கான வழியை யார் சொல்வார்கள்? ஏதாவது புத்தகம் வழிகாட்டுமா என்றாலும் நம் சிந்தனைக்கு எட்டாத ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வழி உள்ளது. பரிசுத்த வேதாகமம் காட்டும் வழிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். என்னிடம் அநேக போதைகள் பேசியவாறு என்னிடம் பவர் பாயிண்ட் இல்லை, ஆனால் கடவுளுடைய காட்ஸ் பவர் மாத்திரம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வழி என்ன, நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது, அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி வழிகளே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீது பக்தன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசனம் 32:8 வாசிக்கும் போது, நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை நியமித்து கொடுக்கிறார். இந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே, கொள்ளையுறை மத்தியிலே எப்படி செல்வது, ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியும், என்னமாய் முடியும், நம்முடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தானே ஆண்டவர் நமக்கு அநேக வழிகளை கற்றுத்தருகிறார். இந்த பொல்லாத உலகிலே சாத்தான் நம்மை பலவிதமான வித்தியாச வழிகளை கொண்டு செல்ல பிரயாசப்படுகிறான். ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழி வேதத்திலே தானே எழுதி வைத்துள்ளார். அந்த வழி நம்மளை ஒரு சந்தோஷமான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியாக அது மாற்றும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உலகத்தை படைத்த தேவன் நமக்கு தரக்கூடிய 10 பேருண்மைகள் அல்லது 10 கட்டளைகள் என்று சொல்லி ஆண்டவரையில் அழகாக அவருடைய கரத்திலே எழுதி கொடுத்து, தன் மக்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் கரத்திலே எழுதி கொடுத்த அந்த வழியை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளிலே வாழ்க்கையிலே முன்னேற துடிக்கும் அல்லது கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வாறு விடுதலை பெற முடியும்? வாழ்க்கையே போராட்டம் என்று சொல்லி, வாழ்வாதாரம் இல்லையே என்று சொல்லி, எதிர்காலம் சிந்தனை என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த அழிவிலிருந்து விடுதலை பெறவும் ஆண்டவர் ஒரு இந்த வேதத்திலே அருமையான ஒரு வாசகத்தை எழுதி வைத்துள்ளார். அதுதான் யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளை என்ற வாசகத்தை ஆண்டவர் பதிவு செய்துள்ளார். அதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அருமையான ஒரு முதலிருந்து நான் வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்திலே தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தையிலுமான உண்மை அடிமைத்தனி வீணாகிய எகிப்திலிருந்து புறப்படை பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை இன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாவதற்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்திலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவர் மட்டும் விசாரிக்க இருக்கிறேன். எடுத்து அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்வதற்கோ 1000 தலைவர் மட்டும் இறக்க செய்ய இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குவதை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதனாலும் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாக.
ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஒரு நாள். அதுல நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் அந்நியனானாலும் யாதொரு செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நம்புவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பேசலாம். 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 கேக்குதுங்களா? கேக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். கேக்குது. கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆடியபிள், நீங்க பேசலாம். கேக்குது. இப்படியாக 10 கட்டளை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்ப இந்த ஆண்டை இந்த கட்டளை கேட்கிற உங்களை தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையிலே கையிட்டு செய்யக்கூடிய வேலையை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நமது கரங்களிலே 10 விரல்களை தந்துள்ளார். நாம் செய்கின்ற வேலையிலே தேவனுக்கு உண்மையாய் களவு செய்யாமல் தேவன் நம்மை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கால்களிலே 10 விரல்களை இருக்கிறது. இந்த கேட்கக்கூடிய வாலிய பிள்ளைகளும் அல்லது ஆண்டவர் 10 கட்டளையை ஆசிரிக்க நீங்களும் நானும் நடக்கையிலும் எங்கெல்லாம் நாம் போகிறோமோ அங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து சரியான பாதையிலே செல்ல வேண்டும். இதை கேட்கிற உங்கள் குடும்பம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். இந்த கற்பனை நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு நன்மையை, ஒரு சமாதானத்தை, ஒரு சாந்தத்தை தரும். நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கும் ஒரு மாற்றத்தை தரும், ஒரு மறுமலர்ச்சியை தரும், ஒரு சமாதானத்தை தரும். இந்த 10 கற்பனை நமக்கு ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கு எனக்கும் நமக்கு தந்துள்ள ஒரு பரிசு பொருளாக அதை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்திலே மேன்மைக்காக, சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக அதை நாம் கடைபிடிக்கும்படியாக உங்களை நான் பணிவுடன் வரவேற்கிறேன். எவ்வளவு மேன்மையான இந்த 10 கட்டளையை ஆண்டவர் நம்முடைய சமுதாயத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் தனி மனிதன் உயர்வையும் நிலைநிறுத்துகின்ற இந்த அற்புதமான கற்பனையை தேவன் நம்ம எல்லோருக்கும் கொடுத்துள்ளார். ஆனால் ஒரு தனி மனிதன் உயர்வும் குடும்பத்தின் மேம்பாடும் சமுதாயத்தின் அக்கறையும் சாத்தானுக்கு அவசியமில்லை. அப்படிப்பட்ட இந்த 10 கட்டளையை நம்மளிடத்திலிருந்து நீக்கிவிட அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளையை தன் இதயத்திலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து அவன் பிரித்து விட அவன் பிரயாசிக்கிறான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம், ஒருவரும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர்
இந்த சௌந்தரிய அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் வாழக்கூடிய அந்த உங்களுக்கு எனக்கும் இந்த நேரத்தில் தானே பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து பிசாசு நம்மளை வஞ்சிக்க செய்கிறான். அதுதான் நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்காருங்கள். அப்படியானால் ஏன் இந்த 10 கட்டளை உங்களுக்கு அவசியம் என்று நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் என்றால், கடைசி நாட்களிலே இந்த சமுதாயம் அழிவின் பாதையிலே சென்று கொண்டுள்ளது. அக்கிரமம் தளத்திற்கு கொண்டுள்ளது. தோல்விகள், ஏமாற்றங்கள், ஆபத்துகள், பயங்கள் ஒரு தனி மனிதனையும் குடும்பத்தையும் கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அநேகர் மறைத்து போகிறார்கள். இந்த கொரோனா நாட்களிலே பார்க்கும்போது அநேகர் மறைத்து போனார்கள். பணமில்லை, ஏழ்மை என்று சொல்லி தன் உயிரை தாங்களே மாய்த்து கொண்டார்கள் வறுமை நிமித்தமாக. இப்படியேப்பட்ட உலகம் இப்படி போய் கொண்டிருக்கும் போது என்னதான் வழி என்று பார்க்கும்போது அந்த நேரத்தில் தானே ஆண்டவர் பரிசுத்தமான 10 கட்டளை தன் கருத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு கட்டளையும் பாதுகாப்பாக துணையாக நமக்கு இருக்கின்றது. அந்த 10 கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க நானும் அபியசிக்கும் போது எல்லாருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். ஆனால் இது பிசாசுக்கு பிடிப்பதில்லை. எப்படியாவது மாற்றுவதற்கு அவன் நினைக்கிறான். இன்றைக்கு அவன் செய்கின்ற சூழ்ச்சிகளில் நாம் பிடித்து அவன் நம்மிடத்திலிருந்து 10 கட்டளையின் சந்தோஷத்தை அகற்றி எல்லாம் என்று சொல்லி அவன் பிரயாசிக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக சந்தோஷமாக துணை புரியத்தக்கதாக தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 25 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய ஒரு அருமையான சத்தியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25 நாம் அங்கே வாசிக்கிறோம். உன்னதமானதுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானிய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான். அப்படியானால் இந்த அருமையான சத்தியத்தை நாம் வாசிக்கிற போது கிறிஸ்துவுக்கு பிரியமானங்களே, அப்போ சாத்தான் என்னக்கூடிய பழைய சிவப்பான வலு சேர்ப்போம் எப்படியாவது இந்த பிரமாணங்களை மாற்றி மனிதனை குழப்பி வைக்கிறான். அவன் என்ன இந்த கற்பனை குறித்து செய்கிறான் என்று வேற்றிலிருந்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சு எண்ணிய பேச்சு அல்ல. ஆவியானவர் உங்கள் இடத்திலே பேசும்படியாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கேட்கும்படியாக நான் ஜெப சோதனையோடையே நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஏனென்றால் இன்று அநேக இடங்களிலே இந்த கற்பனை தேவையில்லை. இந்த கற்பனையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று பிரச்சாரம் கூட செய்கிறார்கள். பலவிதமான வித்தியாசமான தவறான போதகத்தை இந்த உலகம் வகித்துக் கொண்டிருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்க தேவையில்லை. மற்றவர் என்ன கூறுகிறார்கள் என்று சொல்லி நீங்க கேட்க தேவையில்லை. வித்தியாசமான மற்ற போதகர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்க தேவையில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, வேதத்தின் மூலமாக என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். யோவான் 5:39 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. ஒரு தனி மனிதன் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, அல்லது மற்ற போதகரோ ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. எங்கே இருக்கிற ஒரு போதகர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தால் உங்களுடைய பாவங்களை கழுவ முடியும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் சுகத்தையும் தேவன் ஆரோக்கியமாக கொடுப்பார். ஆனால் சாத்தானவன் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி அவன் ஆசீர்வாதத்தின் கரங்களை அகற்றும்படியாக முயற்சிக்கிறான். சரி, அந்த சாத்தான் நம்மிடத்தில் வந்து அகற்ற பார்க்கிறான். இது நமக்கல்ல, இந்த கட்டளை யூதருக்கு கொடுத்தது என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவாகிய நீங்கள் நானும் நம்முடைய மனதுகளையும் வித்தியாசமான ஒரு சத்தியத்தை அவன் கொண்டு வரான். இந்த கட்டளை யூதருக்கு என்று சொல்லி அவன் சொல்லி பலவிதமான பொய்யான சத்தியத்தை கொண்டு வரான். கிறிஸ்துவாகிய நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிக்கிறேன். இன்று அநேகர் ஏமாந்து போகிறார்கள். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள்
ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கட்டளை தேவையில்லை சொல்லி பிசாசானவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் கடைசி நாட்களிலே வாழும்போது. இந்த கற்பனை குறித்து, இது ஆசீர்வாதத்தை குறித்தும், இது யூதருக்கு கொடுத்தது, இது நமக்கு வேண்டு என்று சொல்லாதீர்கள். என் ஊழியத்தின் பாதையில 21 படங்களை நாம் கடந்து போகும்போது அநேக இடங்களிலே வேத பாடம் கொடுக்கும் போதும் இந்த கட்டளை ஒளிந்து விட்டது என்று சொல்லி அநேகர் பேச அல்லது அதற்கு ஏற்ற வேத பாடங்களை கொடுத்து அநேகரை சத்தியத்திலே வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்படியானால் கடவுள் வேண்டாம் என்று சொல்லி வித்தியாசமான காரியங்களை அவன் கொண்டு போகிறான். அப்ப கிறிஸ்துவ தேவையில்லை என்று சொல்லி சொன்னாரா என்று நாம் வாசிக்கும் போது, யூதருக்கு கொடுத்தது அப்படியானால் எதற்கு ஆண்டவர், எதற்கு கடலை என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஆதியாகமத்திலே ஒரு அற்புதமான ஒரு வேத வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லக்கூடிய உங்களுக்கு காரியம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அதிலே ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை கொடுத்ததால், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆதியாகமத்திலே ஆண்டவர் 10 கட்டளையில் உள்ள 4வது கட்டளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களோட பேசக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஒருவேளை இந்த கட்டளை யூதனுக்கு கொடுத்தது என்று சொல்லி அநேகர் சொல்லும் போது, ஆதாம் என்பவர் யூதனா, ஏவாள் யூத சிரியா? அப்பொழுது யூத மதம் இருந்ததா? ஆதாம் ஏவாள் மாத்திரம்தானே இருந்தார்கள். பின்பு எப்படி அவரிடத்தில் கற்பனை இருந்தது? இன்றைக்கு நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் கிறிஸ்துவ பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு பிசாசு பலவிதமான குழப்பமான சக்திகளை கொண்டு வந்து அது கட்டளை ஒளிந்து விட்டது, அது தேவையில்லை, யூதரை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கும்போது அப்படி அல்ல. அது யூதருக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நாம் நினைக்க முடியுமா? அது இன்னும் சிலர் அது மோசேக்கு சீனாமலை கொண்ட அந்த கட்டளை கொடுத்தது என்று சொல்றார்கள். அது யூதருக்கு தான், நமக்கு அல்ல, நமக்கு அவசியம் அல்ல என்று சொல்லி பொய்யான சத்தியத்தை உள்ளே திணிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்கிறது, என்று மனிதன் படைக்கப்பட்டானோ அவனுக்கும் கட்டளைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை தேவன் அங்கே இணைக்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டானோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த கட்டளைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை தேவன் கொடுக்கிறார். அன்று ஆரம்பித்த தொடர்பு பரலோகத்தின் வரைக்கும் அன்றாக இயேசு கிறிஸ்து வருகை முடிந்த பிற்பாடும் புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 19, 20 அங்கே நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 18, 19, 20. இப்பொழுது என் சொல்லை கேளும், மோசேக்கு சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷங்களை தேவனத்தில் கொண்டு போய். இது யார் சொல்றாருன்னா மோசேக்கு மாமனார் சொல்றாரு. அந்த 20வது வசனம் சொல்றது, கட்டளையும் பிரமாணங்களையும் அவனுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் நீ அவருக்கு தெரியப்படுத்தும். இந்த கட்டளை, இந்த பிரமாணங்கள் வாசிக்கும் போது இந்த வசனத்தை நாம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது கட்டளை கொடுக்கப்பட்டது? யாத்திரையாம் 20ஆம் அதிகாரம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கட்டளை எங்க இருந்தது? ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இது யூதருக்கு மாற்றமல்ல. சீனாய் மலையிலே தேவன் 10 கட்டளை கொடுக்கும் முன்னமே அங்கே மோசேயை அவருடைய மாமனார் அந்த கட்டளை கொடுத்து பிரமாணத்தை கொடுத்து அங்கே போதிக்கிறார்கள். யாரெல்லாம் கட்டளை கடைபிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த 10 கட்டளையை கடைபிடித்து தன் குடும்பத்திலே அது செய்யும் போது அத்தனை குடும்பமும் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த கற்பனையை குறித்து அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இது சிலுவையிலேயே ஒளிந்து விட்டது என்று அநேகர் சொல்கிறார்கள். சிலுவையோடு இது போய்விட்டது, இனி 10 கட்டளை தேவையில்லை என்று சொல்லி இது சிலுவையோடு 10 கட்டளை போய்விட்டதா என்று பார்க்கும்போது, சிலுவைக்கு பிற்பாடு நாம் திருடலாமா, நாம் கொலை செய்யலாமா என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இச்சிக்கலாமா, என்ற கட்டளைக்கு நாம் மீறலாமா, சிலுவைக்கு பிற்பாடு நாம் ஓய்வு நாளை விட்டு விடலாமா
சிலுவைக்கு பிற்பாடு இந்த கற்பனை இருந்ததா இல்லையா என்று நான் பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்கும் போது எல்லோருக்கும் தெரிந்த வசனம் ஆண்டவர் அங்கே பதிவு செய்துள்ளார். 5ஆம் அதிகாரத்துல 17-18 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசியானாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்துள்ளவர்களும் நிறைவேறப்படவும் அது வேறு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அழிக்கிறதற்கு வரவில்லை, நான் நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த கட்டளை ஒழிந்து போகாது, இந்த கட்டளை, இந்த கற்பனை, இந்த நியாயப்பிரமாணம் ஒழிந்து போகாது. ஆண்டவர் இயேசுவே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிக்கு அழிக்க வந்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளாதீர்கள். இதை பார்த்துக்கிறது அருமையான தேவ ஜனமே, இது கஷ்டம், இது கடைபிடிக்க முடியாது என்று ஆண்டவர் அநேக பிள்ளைகள் இதை சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய பாரியம், தாவீது பக்தன் 119ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே எழுதுகிறார். அந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் என்று வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே என் நீர்த்தலையாய் நான் ஓடுகிறது, அதை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த தாவீது பக்தன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பெருமான பிள்ளைகளே, அப்ப இது கஷ்டம் என்று சொல்லி நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த 10 கட்டளையே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார். இந்த 10 கட்டளை எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் தேவனுடைய குணாதிசயம், ஒவ்வொன்றும் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அதை நான் கடைபிடிக்கும் போது அத்தனை குணாதிசயங்களையும் பெற்ற ஒரு பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் நாளும் வாழ வேண்டும். ஏற்கனவே முதலாவது நான் வாசித்தோம், நாம் நடக்கையிலும் நாம் நடந்து செல்லக்கூடிய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மை பிரியப்படுத்தல, தேவனை பிரியப்படுத்த வேண்டும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, உண்மையா இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் போது ஆண்டவர் அதிலே தானே ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்போது நான் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வேதத்திலே கடைசி அதிகாரத்திலே கடைசி பக்கத்திலே ஒருவேளை கட்டளை ஒளிந்து விட்டது, கற்பனை ஒளிந்து விட்டது என்று பார்க்கும்போது எதற்கு ஆண்டவர் இந்த கடைசி பக்கத்திலே கடைசி அதிகாரத்திலே இந்த அருமையான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 14 நான் வாசிக்கும் போது ஜீவ விருட்சத்து மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்கு பிரிவதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை சிலுவைக்கு பிற்பாடு இது ஒளிந்து விட்டது என்று பார்க்கும்போது எதற்கு ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே எழுத வேண்டும் என்று பார்க்கும்போது இது ஒளிந்து விட்டது என்று சொல்லி சாத்தான் சொல்லி தருகிறான். இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்திலே அநேக ஞாயிறு ஆசிரியக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்கள் இது ஒளிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எதற்கு ஆண்டவர் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடைசி அதிகாரத்திலே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் என்று பார்க்கும்போது பரலோகத்திலே தேவன் நீங்கள் நானும் போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு சாட்சியாக, ஒரு நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாத ஒரு வாக்குத்தத்தம் வாசிக்கும் போது அங்கு வெளிப்படுத்தல. அப்படியானால் இது சிலுவையிலே ஒளிந்து விடவில்லை, ஒளிந்து போய்விட்டு என்று சொல்லி சாத்தான் நம்மளை திசை திருப்பிக்கிறான். அப்ப பிசாசு நம்மளை மோசம் போக்கிறான். ஜீவ விருட்சத்து மேல் அதிகாரம் உள்ளதற்கு அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க பாக்கியவான்கள் என்று அநேக இடத்துல வாசிக்கும் போது இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா தேவன் கற்பனை பெரிய ஒரு பாரமானது அல்ல, தேவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, ஒன்று சிலுவைக்கு பிற்பாடும் கற்பனை உள்ளது என்று சொல்லி நான் வாசிக்கும் போது அதை நான் வாசிக்கிறோம். 1 யோவான் என்ற புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை நான் வாசிக்கும் போது ஆண்டவங்க சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுறனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம்.
அங்கே 4ஆம் வசனம் சொல்கிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்கு சத்தியம் இல்லை. எனக்கு அணுவாங்கிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய அநேக கிறிஸ்துவ நண்பர்கள், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்கள், இங்கே ஆண்டவர் சொல்லாரு, சிலுவைக்கு பிற்பாடு கற்பனை உள்ளது என்று சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய கற்பனைப்படி நாம் கை கொள்றால் அவருடைய மேல் நாம் அன்பை வைத்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். எனக்கு இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார், எனக்காக மரித்தார் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்கள் ஏன் இந்த கற்பனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கும்போது, வேதம் நல்ல தெளிவாக கற்பனையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சத்தியத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவருடைய வசனத்தை கைக்கொள்ளிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்னமாய் அன்பு செலுத்தும் போது வைக்கக்கூடிய ஒரு காரியம், தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு காரியம், அவருடைய கற்பனை மேல் நீங்க நானும் கடைபிடிக்கும் போது, அவருடைய கற்பனையை நான் கை கொள்ளும் போது தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் தேவ அன்பை பெற்றுக்கிறான் சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவரை அறிஞ்சிருக்கக்கூடிய பிள்ளைகள், அவரை தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனை தெரிந்து கொண்டு அங்கே கொடுக்கப்பட்ட கற்பனை வழி வழியாக வந்து வம்சமாக வந்து ஆபிரகாமை இன்னைக்கு பார்க்கும்போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு எல்லாம் அவன் கட்டளையை அவன் கை கொண்டான். அப்பொழுது தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த 10 கட்டளையிலே வைத்துள்ளார். வேத வசனத்தை நீங்க நானும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது ஆவியானவர் நம் உள்ளத்திலே தொடுபடியாக, தேவன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழும்போது ஏன் பிரச்சனைக்கு காரணம், ஏன் அழிவுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அநேக கிறிஸ்துவ நண்பர்களாக வாழ்கிறார்களே, ஏன் அழிவுக்கு காரணம் கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டு எதை மறந்தோம், நம்முடைய முன்னோர்கள் என்னத்தை செய்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலே மக்கள் எதை மறந்தார்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ கட்டளையை நாம் மறந்து போனோமே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, அழிவுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது தேவன் நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து போகும்போது எல்லா கட்டளையும் ஒரு சில மாத்திரமே அவர்கள் கை கொண்டார்கள். இன்னைக்கு விட்டு விட்டார்களே. எரேமியா ஏசாயா பார்க்கும்போது எவ்வளவு வேதனையோடு என் பிள்ளைகள் என்னை மறந்தார்கள், கட்டளையை மறந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த அந்த கட்டளையை நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவரை தெரிந்து நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடைசியாக 2 வாசனத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்ப தேவனை நேசக்கூடிய நீங்களும் நானும், தேவன் மேல் அன்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நானும் எப்படி அவர் மேல் அன்பு செலுத்த முடியும்? ஒருவேளை நீங்கள் நானும் வெள்ளப்படவ ஒரு கட்சி போறதுனாலயோ அல்ல பெரிய தியாகம் செய்யறதுனாலவோ அல்ல, எப்படி தேவ அன்பை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தேவனை நேசிக்கிறேன் அல்லது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்களே, எப்படி அவர் மேல் நீங்கள் அன்பு செலுத்த முடியும்? ஒருவேளை நான் அதிகமாக நான் காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு அன்பு அல்ல, வேத வசனம் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்ப நீங்கள் நானும் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த அன்பை எப்படி நான் செலுத்துவது என்று பார்க்கும்போது வேதத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தேவன் என்ன காரியம் கற்றுக் கொடுத்தாரோ என்று பார்க்கும்போது, அவர் அன்பு செலுத்துகிறேன் என்று நான் சொன்னால் அவருடைய கற்பனைகளை நீங்க நானும் கை கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல 2 யோவானிலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதுல 6ஆம் வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம், ஆனாலும் நம்மளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் கேட்போம். நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பது அன்பு, நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற கலந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆதி முதல் ஏதோ இடையில வந்துருச்சு ஒழிச்சிட்டாரு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள், அப்படி போதிக்கக்கூடிய போதைகள்,
அதை போதகத்தை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லாரு, ஆதியில ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் அங்கே என்ன சொல்லப்பட்டது என்று வாசிக்கும் போது, அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் எப்பொழுது அந்த மனிதனை உண்டாக்கினானோ அப்பொழுதே மனிதனுக்கும் ஆதாம் கடவுளுக்கும் அந்த கட்டளையை இணைத்தாரே. ஆதியில சொன்ன அந்த கட்டளைய இடையில எதையும் ஆண்டவர் மாத்தல. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த அன்பை வெளிப்படுத்திய ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே அன்பை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இணைப்பில கேட்டுக் கொடுக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதே அன்பை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அந்த அன்பை இழந்து போகாதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கட்டளையை நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கைக்கொள்ள வேண்டும். நான் சந்திக்கிற மக்களுக்கு, சமுதாயத்திற்கு இந்த கட்டளையை எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சக்தியை சொல்ல முடியாத ஒரு நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அருமையை கொடுக்கப்பட்ட இந்த ஜூம் மூலமாகவே மற்றவர்களுக்கு நாம் பேசாற்ற வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லி இந்த கட்டளையை கை கொள்ளும் போது தேவ அன்பை வெளிப்படும் என்று சொல்லி நீங்கள் நானும் அது மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம். யோவான் 14:15 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் அருமையான ஒரு ஒப்பந்தம் கொடுக்கிறாரு. சொல்லக்கூடிய, நீங்க என்கிட்ட அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சா என் கற்பனையை கை கொள்ளுங்க என்று சொல்லி அங்கே ஒரு உடன்படிக்கையை தேவன் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளே, தேவனோடு இந்த கடைசி நாட்களே இந்த அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே இதை இழந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருந்தால் இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே உங்களுடைய அன்பை இழந்து போயிருந்த அந்த திருச்சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையானது, இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை எப்படி ஆண்டவரே மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்னை இந்த நாளிலே சத்தியம் செய்கிறேன், தேவனுடைய கட்டளையை என் குடும்பம் கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் திருச்சபை தெரியாத அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தெரிந்த நீங்கள் நானுமே விலகி போயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நீங்க நானும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவ அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்னை தொடும் என்று சொல்லி அந்த சமூகத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படின்னால் ஒரு கேள்வி, கடைசியாக இன்னொரு காரியம் அதை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்ப கற்பனை வேண்டாம். இன்றைக்கு இன்னொரு மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம், தேவனுடைய கிருபை போதும், தேவனுடைய கட்டளை தேவையில்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் போதிக்கிறார்கள். அப்ப இது பார்க்கும்போது கிருபையா தேவனுடைய கட்டளையா என்று படிக்கும் போது அருமையான பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ரோமர்ல அருமையான ஒரு வாசனத்தை நான் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது ஒரு அருமையான ஒரு சத்தியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரோமர் 6:14-15 வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்படியால் பாவம் செய்யலாமா? கூடாதே என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்திற்கு நீங்க நானும் கீழ்ப்படியாமல் என்று வாசிக்கும் போது கிருபைக்கு கீழ்ப்படுகிறால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிராமல் கிருபைக்கு கீழ்ப்படுகிறால் பாவம் செய்யலாமா என்று பார்க்கும்போது கூடாதே. அப்ப தேவனுடைய கட்டளை மீறி நடக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு கற்றுத்தருகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கற்றுத்தருகிறாரு. இன்றைக்கு வித்தியாசமான சத்தியங்கள், வித்தியாசமான புதிய டாக்டரிங் இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை இன்னைக்கு கிறிஸ்துவ சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. புதிய சபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மெய்யான திருச்சபையிலே அழைத்திருக்கிறார். இந்த தேவ கட்டளையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். பற்றி மற்றவருக்கு நமக்கும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நீங்க நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இந்த காலையிலே காத்து கொடுக்கிற தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட அழிவிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய திருச்சபை ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை விட்டு நான் விலகி சென்றிருந்தால் தாவீது பக்தர் சொன்னவனுமாக
ஆனதே நியாயப்பிரமாணத்தை நான் கை கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்ட நிமித்தமாக நீங்கள் நானும் அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லுவோம். நிச்சயமாகவே தேவன் உங்களையும் உங்க இணைப்பில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல செய்தியை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நாம் கேட்கும்படியாக கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சாத்தான் பரலோகத்திலிருந்து விழுந்து போனான். நாமும் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய 10 பிரமாணத்திலிருந்து விழுந்து போக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது, அவருடைய நோக்கமாயிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை தேவனுடைய 10 பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு உதவி செய்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்திலும் இந்த நல்ல செய்தியை நாம் முடிக்கத்தக்கதாக ஒரு இனிமையான குரலிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அன்பான மகள் சகோதரி ஷெர்லின் ஜாஸ்பர் அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு விசேஷ பாடல் நமக்காக பாடுவார்கள். அதற்கு பிற்பாடு போதகர் ஜோசப் வேதவீரன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலும் உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை, உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அழைந்தேன் ஐயா, அன்புக்காக ஏங்கியே அழைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேன் ஐயா. தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கியே நடத்தினீர், தூக்கி தூக்கி சுமந்தீர் என்னை தாங்கியே நடத்தினீர். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன்,
நாமம் சொல்வேனையா, உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மைதான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. Amen. கருத்து உள்ள பாடலை மிக இனிமையாக பாடின அன்பு சகோதரி மகள் ஷெர்லின் ஜாஸ்பர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே சரியாக 6:30 மணி அளவிலே இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெறும். நீங்களும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாவரையும் நீங்கள் இந்த ஜூமுக்கு அழைத்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோட நீங்கள் இருப்பீர்களாக. இந்த நேரத்திலே நம்முடைய முடிவு ஜெபத்தை போதகர் ஜோசப் வேதவீரன் அவர்கள் நமக்கு ஏறெடுப்பார்கள். பரலோகத்தின் மெய்யான ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மீண்டுமாய் எங்களை தத்தம் செய்கிற ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆதாம் ஏவாளை ஆண்டவரே அந்த ஏதேன் தொட்டிலிருந்து ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதித்து உருவாக்கி தேவ கட்டளையை கர்த்தாவே உம்முடைய அன்பை நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உன்னுடைய ஜீவ சுவாசத்திலே ஊதி ரத்தத்திலே கலந்து ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் சொல்லி அமைத்து கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே அதன் அடிப்படையிலே கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் கண்ணோக்கி பார்வடியா செபிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழும்போது பிசாசானவன் தேவனுடைய அன்பை ஆண்டவரே அதிலிருந்து ஆண்டவரே தேவனுடைய அன்பு இல்லாதவர் என்று சொல்லி கர்த்தாவே பரலோகத்திலிருந்து அந்த சாத்தான் தள்ளப்பட்டது போல அப்படியாக எங்களுடைய கிறிஸ்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பலன் தருபடியா செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியா செபிக்கிறப்பா. இந்த உலகமானது ஏமாந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகமானது அறிவின்மைக்கு சென்று கொள்வது கர்த்தாவே. தேவனே நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவன் அன்புள்ளவர் என்பதை இந்த உலகம் திரும்ப பார்க்கும்படியாய் செபிக்கிறோம். தேவன் எனக்காமே உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். தேவ அன்பிலே நாங்கள் பலபடியாய் கர்த்தாவே மீண்டுமாய் எங்கள் தொடுபடியாய் செபிக்கிறப்பா. இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. அது வந்து திருச்சியாக அது வந்து பொதுவாக விசுவாச பிள்ளைகளாக கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே வாழும் போது கர்த்தாவே தேவ பலத்தை தாரும். இந்த கட்டளை புதிதாய் ஒருவேளை இருந்தால் கர்த்தாவே அவர்களும் கர்த்தாவே தேவனுடைய கட்டளை கை கொள்ள உண்மையில் அன்பு செலுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே விசுவாசம் கர்த்தாவே எங்களை இருதயங்களை கெடுத்துக் கொண்டால் ஆண்டவரே உள்ளத்திலே ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியும்படியாய் தேவத்தூர்களை எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. பரலோகத்திய தேவனப்பா இந்த நாளிலே கர்த்தாவே சென்னை மெட்ரோ செக்ஷன் செபிக்கிறோம். இணைப்பில இருந்த ஒவ்வொரு காய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா மீண்டும் அப்பா உடைய காயப்பட்ட களத்துல தொடுபடியாய் செபிக்கிறோம். அபிஷேக் என்ற களத்துல தொடுபடியாய் செபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலே கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கருத்திலே தொட்டு ஆசீர்வதித்து இந்த இணைப்பிலே இணைந்தவர்கள் ஒருவரும் தவறி போகாதபடி கர்த்தாவே இந்த நாளிலே தேவனுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தனித்தனியாக குடும்பமாக திருச்சபடியாக தேவனுடைய கட்டளையை கைகொள்ளையாக மாற்றணும்ப்பா. ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே ஜூமிலே கலந்து கிடக்கிற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தை நீ பரிந்துரைக்கும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகலவர்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சாதாரண நோடிரோம் நேசர் வெளிச்சமாங்கி இருட்டாயிற்றே மாற்றோர் ஒத்தாசே ஆற்று போயேனோ நீர்மை சகாயரே என்னோடீரோ
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே சரியாக 6:30 மணி அளவில் இந்த கூட்டமானது துவங்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாவரையும் அழைத்து வரும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.